பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாள் நவம்பர் 21ஆம் தேதி. இந்த நல்ல நாள் ஆண்டவர் நம்ம கொடுத்ததுக்காக நன்றி. இந்த ஹோலிடே, இந்த ஜபத்தில் கலந்துருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு மனிதனுடைய பாவங்கள், சின்ஸ் ஆஃப் ஹியூமன். இந்த விஷயத்தை தான் நான் பேச போகிறேன். அதாவது என்னன்னா, நிறைய கிறிஸ்துவங்க கூட சொல்ற விதத்துல ஜனங்களுக்கு கரெக்டான முறையில போய் சொல்ல மாட்டேன்றாங்க. நீங்க பாவ அறிக்கை பண்றது அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுது, உங்களுக்கு பரலோக ராஜ்யம் திறக்குதுன்ற ஒரு விஷயத்த கரெக்டா சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்க ஒரு முதல்ல வாங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கங்கன்ற உடனே ஜனங்களுக்கு ஏதோ இவங்க மதம் தான் மாற்ற போறாங்க நம்மள, அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல நினைச்சிட்டு யாருமே பாவ அறிக்கை பண்ணாம மதம் மாற்றாங்க, இவங்கோ நம்ம வேற மதம் ஆயிடுவோமோ அந்த ஒரு பயம் வர்றதுனால யாருமே தன்னை தானே முன்னாடி சொல்ல மாட்டேன்றாங்க. பாவ அறிக்கை பண்ணி அது விடுதலை ஆக மாட்டேன்றாங்க. அதுதான் உண்மை. நான் நிறைய ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன், நானே சொல்லியிருக்கிறேன். இப்படி எல்லாம் கிடையாது. ஆண்டவர் நீங்க மனசுல அதை நீங்க நினைச்சு பாருங்க, உங்களோட பாவத்தை நினைச்சு பார்த்து அவர்கிட்ட பாவ அறிக்கை பண்ணி விடுதலை ஆகுங்கத்தான் சொல்லியிருக்கிறார். தவிர மதம் மாறுன்னு அவர் ஒரு நாளும் ஒரு காலமும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு நானும் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த விஷயம், இந்த மெசேஜ் அநேகருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்ன்றது நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த தலைப்பு பாவங்கள் பத்தி நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு மனிதனுடைய பாவங்கள். ஆண்டவரே, சின்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ், இந்த ஒரு மெசேஜ் நான் கொடுக்க போறேன். ஆண்டவரே, இந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமா இருந்து என்ன வார்த்தைகள் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்க உண்மையில மதமாக சொல்லியிருக்கிறீங்களா இல்ல உள்ளத்தின் மனசை மற்றும் மாத்துங்கள்னு சொல்லியிருக்கிறீங்களா, இந்த ஒரு செய்தியை ஆண்டவரே என் மூலமா ஆவியானவரே நீங்க தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, பிறந்த அத்தனை பேரும் பாவிகளாக பிறந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்காக உங்களோட ஒரே பேரான குமாரனை ஆண்டவரே இந்த பூமிக்கு அனுப்பிச்சு, ஆண்டவரே அவர் ரத்தம் சிந்தப்பட்டு எங்களோட பாவங்கள் நிமித்தம் அவர் வழியாக நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, அவரோட பரிசுத்த ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை விடுதலை ஆக்கி பரிசுத்தமாக்கி பரலோக ராஜ்யம் நாங்கள் சேர வேண்டும். ஆண்டவரே, எங்களோட பாவங்கள் நீங்க மன்னிக்கணும் ராஜா. நாங்கள் ஒவ்வொரு தடவும் பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்குள்ளோ நாங்கள் மேலும் மேலும் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோன்றது நாங்கள் கர்த்தருக்குள்ள நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆவியானவரே, உங்களோட வார்த்தை கொண்டு ஆண்டவரே நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. உங்கள் நாமம் மட்டுமே மகிமை உண்டாகட்டும் ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு பாவங்கள், மனிதனுடைய பாவங்கள். இந்த விஷயத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அதாவது என்னன்னா, முதல்ல பாவம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வேதம் சொல்லுது, ஜான் 8:34 படி பாவத்தை செய்கிறவன் பாவத்தை செய்கிறான், பாவத்துக்கு பாவ பழக்க வழக்குக்கு அடிமையாக இருக்கிறவன் தான் பாவி, அவன் தான் பாவின்னு அங்கீகாரப்படுது. ஸோ அதுலேயே அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறவங்கள தான். ஸோ இந்த மாதிரி பாவங்கள் நம்ம உள்ளத்தினால தான் உருவாகிறது தவிர அவங்க பிறந்தலேருந்து அவங்க பாவங்கள் செஞ்சு இருக்க மாட்டாங்க, யாருமே கிடையாது. ஆண்டவர் எல்லாம் செம்மையாக தான் ஒவ்வொரு மனிதனும் படைச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாவங்கள் நம்ம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் நம்ம கடந்து தான் பேச போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது உயிர் தேர்ந்த இயேசுவோட காலத்தில் இருக்கிறோம், அதாவது கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம். ஸோ 2021 முடிய போது, இப்போ 2022 வரப்போகுது. ஸோ இந்த கிருபையின் பிரமாணத்தில் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு இருக்குதுன்றது எல்லாருக்குமே நிச்சயமா தெரியும். ஸோ ஆனால் வேதம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குதுங்க. கிருபை எல்லாருக்குமே கிடையாதுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. நீங்க கேட்கலாம், ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, கிடையாது, கிருபை எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதோட ஆதார வசனம் நம்ம படிச்சுட்டு அதை புரிஞ்சிக்கலாம். ஸோ யாருக்கு இந்த கிருபை ஒதுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல வேதத்துல
பார்ப்போம். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிப்போம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். ஆமென். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு அந்த பாவிகளை பார்த்து ரொம்ப டென்ஷனா இருக்கிறதுனால ஆண்டவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. சரி, நானே வரட்டும், நானே போகட்டும், நான் வந்து போய் என்னோட அன்பை வெளிப்படுத்து, என்னோட கிருபையை வந்து நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், எல்லா ஜனங்களுக்கு என்னோட கிருபையை கொடுக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தோட தான் இயேசு வந்து அனுப்பி விடுவாரு. அதாவது என்னன்னாக்கா, கிருபை வந்து எல்லாருக்குமே போய் சேராதுங்க. ஏன்னா வந்து பரலோகமே ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்து இயேசு எதுக்காக வந்தாரு? நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். சரி, அதனால வந்து நம்ம ஜனங்க வந்து அவரோட ரத்தத்துல கழுவப்பட்டு கூட அது இன்னும் பாவம் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிச்சயமா கிருபை கிடையாது. வேதம் சொல்றது என்னன்னு பார்ப்போம். ஏசாயா 26:10 படிப்போம். துன்மார்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். ஆமென். அதாவது என்னன்னா, துணிகரமான பாவம். சோ அவனுக்கு எவ்வளவு கிருபை கொடுத்தாலும் வேஸ்ட்னு ஆண்டவரை டிக்ளேர் பண்றாரு. சோ அந்த மாதிரி ஜனங்களுக்கு நிச்சயமா கிருபை கிடையாதுங்க. அதுதான் உண்மை. ஏன்னா துணிகரமான பாவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. 30 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர்ஸ்ல 15:30 வசனப்படி துணிகரமான பாவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அதே மாதிரி ஹெப்ரூஸ் 10:29 படி தேவகுமாரனே நீ வந்து காலிலே மிதிச்ச மாதிரி அவரோட பரிசுத்த ரத்தத்தை வந்து அசுத்த ரத்தம் சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி துணிகரமான பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. துன்மார்கர்களுக்கு எவ்வளவுதான் நீ வந்து நியாயத்தை சொன்னாலும் அவங்க வந்து திருந்தவே போறதில்லைன்னு வேதத்துல சொல்லியிருக்கு. ஸோ அதனால கிருபை வந்து எல்லாருக்குமே கிடையாதுன்றது நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். யாரோட மேல வந்து ஆண்டவர் வந்து இரக்கம் காண்கிறாங்களோ அந்த இரக்கம் பெறதுக்கு நம்ம ஒரு வேலை செய்யணும். ஆண்டவரோட இரக்கம், அவரோட கிருபை நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு ஒரு வழி இருக்கு, ஒரு வேலை செய்யணும். அந்த வழியை வந்து வேதத்தின் படி நம்ம படிப்போம். அல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின் படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஆமென். நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, அந்த தப்பை வந்து நம்ம அட்லீஸ்ட் நினைச்சாவது பார்க்கணும், அந்த நினைப்பாவது இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இப்போ இருந்து கிருபையின் பிரமாணத்துல எல்லாரும் சொல்றாங்க, மனம் திரும்புங்கள், கர்த்தரின் பணியில மனம் திரும்புங்கள் தான் சொல்றாங்க. தவிர நீங்க மதம் மாறி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிருபையின் பிரமாணத்துல இருக்கிறோம். அந்த நினைப்பாவது நம்ம இருக்கணும். நம்ம செஞ்ச பாவம் ஆண்டவர் வந்து சைலண்டா இருக்கிறார். நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் சைலண்டா இருக்கிறாரு. நான் இன்னும் பாவம் செய்யலாம், அவர் ஒண்ணுமே நம்ம பண்ண மாட்டார், தாக்க மாட்டார் நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஆண்டவர் வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு, கவனிச்சுட்டே இருப்பாரு. ஒரு நாள் வரும் நீங்க பண்ண பாவங்கள் வந்து உங்களோட கண்ணுக்கு முன்னாடியே வந்து நிறுத்துவார். அது அவர் வந்து நிறுத்துவாரோ இல்லையோ, யார் மூலமாவது சொல்லியாவது நிறுத்த வைப்பார். நீ இந்த பாவம் செஞ்சிருக்கிற, மனம் திரும்பிக்கோ, திரும்ப மனம் திருந்துன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல வைப்பாரு. அதோட ஆதார வசனம் நம்ம படிப்போம். சங்கீதம் 50:21 வசனம் படி. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். ஆமென். சோ அதாவது என்னன்னாக்கா, நிச்சயமா ஒரு நாள் வந்து ஆண்டவர் கடிந்து கொண்டு ஒவ்வொன்னா நீங்க பண்ண ஒவ்வொரு தப்பும் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொன்னா நிறுத்துவாரு. சோ அதனால வந்து கவனமா இருந்து நீங்க என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் பாவ அறிக்கை பண்ணி தயவு செஞ்சு விடுதலை ஆயிடுங்க. அதே நேரத்துல சபைக்காரங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. அவங்க என்னன்னாக்கா, அவங்க தாட் வந்து இயேசு நம்மளுக்கு வந்து கிருபையின் பிரமாணத்துல இருக்கிறோம், நம்மள வந்து இயேசு எந்த பாவம் செஞ்சாலும் மன்னிச்சுடுவாரு அந்த நோக்கத்தோட இருந்ததுனால அவங்க வந்து இப்போ சாத்தா எப்படி இவங்களை செயல்படுத்துறாரு தெரியுமா? நீ கிருபையின் பிரமாணத்துல தானே இருக்கிற, எப்படியும் ஆண்டவரோட அன்பு உங்க இருக்கு, கிருபை இருக்கு, நீ என் பாவம் செஞ்சுட்டே இரு, உன்னை நிச்சயமா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மன்னிச்சிடுவாரு, அவர்தான் மன்னிக்கிற தேவனாச்சு, அவர்தான சமாதான தேவனாச்சுன்னு அந்த தாட்டு சபைக்காரங்களுக்கும் வந்தாச்சு. ஸோ அதோட ஆதார வசனம் நம்ம வந்து நீங்க ஆமோஸ் 10:9-10 படிப்போம்.
அல்லேலூயா. தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்கிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். ஆமென். சோ அது மாதிரி என்னன்னாக்கா நம்ம ஜனங்க சபைக்காரங்க வந்து பாவம் செஞ்சாலும் எங்களை வந்து தீங்கு வந்து அணுகாது, எந்த ஈவலும் நம்ம வந்து மெரிட்டாது, ஒண்ணுமே தாக்காது. அந்த நோக்கத்தோட இருந்தாக்கா தயவு செஞ்சு அதை வந்து மாத்திக்கங்க. உங்களுக்கு நிச்சயமா வந்து உங்களுக்கு ஆண்டவர் வந்து கொஸ்டின் கேட்பாரு, நீங்க பதில் அளிக்கத்தான் ஆகணும். ஏன்னா நீங்க நியாய தீர்ப்பில நிச்சயமாக வந்து கை கட்டி நிக்க போறீங்க. ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு கவனமா நீங்க நடந்துக்கங்க. ஆண்டவர் வந்து உலகத்தை படிச்சுட்டாரு. ஒரு நாள் ஒரு நொடியும் ஒரு செகண்ட் அவர் தூங்கவே இல்லை, தூங்க போறதும் இல்லைங்க. 24 மணி நேரம் அவர் முடிச்சுட்டே இருப்பாரு. யார் யார் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, யார் யார் எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த அந்தரங்க பாவங்கள் பகிரங்க பாவங்கள் ரெண்டும் அவரோட நேர்பார்வையில நடந்துட்டு இருக்கு. அதோட ஆதார வசனம் நம்ம இப்ப வாசிப்போம். ப்ராபர்ப்ஸ்ல 15:3. அல்லேலூயா. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆமென். ஆமென். சோ எல்லாருமே அவர் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் எனி டைம் எனி டே அவர் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதனால நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து கவனமா நடக்கணும். எனக்கு வந்து சில அந்தரங்கள் பாவங்கள் வந்து ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. என்னோட ஜனங்கள் வந்து என்னை பார்க்க வரவங்களை வந்து என்னை பார்க்குவாங்க, அவங்களோட அந்தரங்க பாவங்கள் வந்து ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. அது நான் வந்து யாரோட மனசை நோக்கப்படுத்துறதுக்காகவும் கிடையாது. நான் இந்த வார்த்தைகள் எதுக்கு சொல்றேன்னாக்கா, அடுத்த ஜனங்க பார்த்து இந்த மாதிரி அந்தரங்க பாவங்கள் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரே, நம்ம மனம் திரும்பலாம் ஆண்டவர் பக்கம் மனம் திரும்பலான்ற ஒரு நோக்கம் வரணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஆனா இந்த விஷயத்துல யாரோட பேர் நான் வந்து சொல்ல விருப்பப்படலை. ஒரு பிரதர் வந்தாரு, அவர் சொல்றாரு, எனக்கு நிறைய காரு பங்களா எல்லாமே இருக்கு, எனக்கு நான் ரொம்ப வசதியா இருக்கிறேன், நான் நல்லா அமோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு. ஆனா எல்லாரும் வந்து உட்கார்ற என் பக்கத்துல ஆண்டவர் வந்து சொல்றாரு, இவர் பாவம் செஞ்சிருக்கிறாரு, இவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, இப்போ அதை நீ சொல்லு மகளேன்றாரு. நான் முகத்துக்கு நேரா சொல்றேன். அப்போ அப்படி சொல்ற உடனே அவ வந்து சமாளிச்சாரு. இல்லை நான் வந்து 1000 ரூபாய் விஷயம் ஒரு பொருளை வந்து 2000 ரூபாய் வித்துருக்கேன், அதுதான் மேபி நான் செஞ்ச பாவமா இருக்கலாம்னு சொன்னாரு. மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இவர் மாம்சத்துல பாவம் செஞ்சிருக்கிறாரு, தன்னோட சொந்த மனைவி பிள்ளைகளுக்கு பாவம் செஞ்சிருக்கிறாரு, அதை சொல்லுமான்றாரு. நான் வந்து அவர்கிட்ட சொன்ன உடனே அவர்கிட்ட மறு வார்த்தையே இல்லைங்க, கண்ணில் தண்ணி விட்டாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவங்களோட மனைவியை கூப்பிட்டு வர சொல்றாரு. நான் என் மூலமா ஜபம் பண்ணணும்னு சொல்றாரு. ஏன்னா அந்த மனைவி வந்து இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க வந்து மென்டலி ரொம்ப மன அழுத்தத்தில் ஆகி அவங்க டேப்லெட் குடிக்கிற நிலைமையில வந்திருக்கிறாங்க. ஸோ சொன்ன உடனே அவங்க வந்து குடும்பத்தோடு வந்து எங்கள்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டு போனாங்க. பாவ அறிக்கை முதல் பண்ணாங்க. அந்த பாவ அறிக்கை தான் அவங்க வந்து எதிர்பார்த்தாரு. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னொரு சகோதரி, ஒரு விடோ சகோதரி, அந்த 2 பிள்ளைகள், அவங்க கிட்ட வாலிப பிள்ளைகள் 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வர ஒரு 4 நாள் தங்குறாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து அன்னைக்கே வந்து ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. 4 சவுத்துக்குள்ள அந்தரங்க வாழ்க்கையே அவங்க வந்து சிலரோட தவறான வழியில இருந்திருக்கிறாங்க. நீ போய் சொல்லுமா, அவங்களை விடுதலை ஆக்குன்றாரு. நான் போய் சொல்றேன் அவங்கள்ட்ட. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி, ஆமா நீங்க சொல்றது உண்மைதான்னு. அப்புறம் அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு சொல்ற இந்த மாதிரி வந்து ஃபோன் மூலமா உங்களுக்கு வந்து சாத்தா செயல்பட்டு இருக்கிறான். நீங்க வந்து இந்த ஃபேஸ்புக்கு அறுபற்பான வீடியோ, உங்களோட வீடியோஸ் எல்லாமே டிலீட் பண்ணுங்க. அந்த இடத்துல வந்து பைபிளை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்நேரம் வந்து புக்கு வந்து எடுத்துட்டு போக முடியாது எந்த இடத்துலையும். ஆனால் ஃபோன் நம்ம எந்நேரம் கையில் இருக்கோ, நீங்க வேத வசனம் படிங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து கண்ணீர் விட்டாங்க. குடும்பத்தோட வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி நிறைய அந்தரங்க வாழ்க்கையை வந்து ஆண்டவர் வந்து எனக்கு வெளிப்படுத்துறாரு. ஸோ அதனால வந்து அந்த குடும்பம் வந்து பாதுகாப்பு ஆக்கப்பட்டது. இன்னொரு பிரதர் வராரு, வந்து ஏதோ ஒரு வேலை விஷயமா வராரு. நாங்கள் வந்து ஒரு சீசனை வந்து வயலெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிருந்தோம். அந்த வேலை விஷயமா வராரு, பேசுறாரு. ஆண்டவர் பார்த்து, இந்த மனிதனோட மனைவி வந்து இறந்துட்டாங்க, ஏன் ஒரு 3 வருஷமா அந்த மனைவி வந்து பிரெயின்ல தண்ணி சேர்ந்துருக்கிறது, அதனால வந்து இறந்தாங்கன்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்றது வந்து ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன சொல்றாருனாக்கா, அந்த நபருக்கு வந்து ஒரு 2 லேடிஸோட தொடர்பு இருக்கிறத வந்து அந்த மனைவி பார்த்ததுனால, அந்த மன அழுத்தத்தினால அவங்களுக்கு வந்து பிரெயின்ல தண்ணி சேர்ந்துருக்கு.
வார்த்தைனால அவங்களுக்கு பேசி சொல்ல முடியல, வாய் வார்த்தை போயிடுச்சு. ஒரு 3 வருஷமா அவங்க வந்து அந்த மனசுலேயே வச்சு ஸ்ட்ரகிள் ஆகி அவங்க இறந்துடுறாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லுமா அவர்கிட்ட சொல்றாரு. நேரடியாக அவரை பார்த்து நான் சொல்றேன். அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு துக்கப்பட்டாரு. ஆமா, நான் செஞ்சது தப்பு தான் தங்கச்சி, நான் நிஜமா நான் இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க, ஒரு வழியை சொல்லுமான்னு. ஸோ அவங்களுக்கு வந்து வழியை சொன்ன, பாவ அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட 1-on-1 நீங்க பேசி பாவ அறிக்கை பண்ணி விடுதலை ஆயிடுங்க, அதுதான் வழி அப்படின்னு சொன்னேன். அவங்க மறுநாளே போய் அவங்க குழந்தை, அவங்க பேத்தி, அவங்க மகள், அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து முழுக்க குடும்பத்தோட ஞானஸ்தானம் எடுத்துட்டு போனாங்க. ஸோ இதுதான் வழிங்க. உறவுகளுக்கு வந்து ஒரு இது இருக்கு, மதிப்பு இருக்கு. இன்னார் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிலர் வந்து அண்ணன் வைஃபே ஆசைப்படுறது, சிலர் வந்து பக்கத்து வீட்டு வைஃப் ஆசைப்படுறது, இதெல்லாம் உறவு கிடையாதுங்க. ஆண்டவர் வந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குறாருன்னா கணவன் மனைவி, அந்த மனைவி கணவனுக்குள்ள தான் அந்த புனிதமான உறவுகள் இருக்கணும். ஸோ நம்ம நினைச்சவங்கள்ட்டெல்லாம் வந்து போறது வந்து அது வந்து தேவனோட பார்வையில வந்து அது தவறாகப்பட்டிருக்கு. ஸோ நீ வந்து பரிசுத்தம் இல்லை, நீ வந்து உன்னோட மாம்சத்துல நீ வந்து அதுல இச்சையா இருக்கிறதுனால நீ வந்து பரிசுத்தம் ஆகணும்னு ஆண்டவர் கிளியரா சொல்றாரு. ஸோ என்னக்கா அந்த உறவுகளுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு சொந்த மாமனாரே ஒரு மருமகள் கிட்ட வந்து ஒரு தவறான விஷயத்த நடக்கிறாங்க. அது வந்து ஆண்டவர் வந்து எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? அது வேதத்துல பார்க்கலாம். சொந்த மாமனாரே மருமகள் கூட, ஒரு மகள் ஸ்தானத்துல இருக்கிற மருமகள் கூட அந்தரங்க வாழ்க்கையில ஈடுபடுறது, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு வந்து நம்ம எவ்வளோ பெரிய பாவங்கள் பத்தி நம்ம பேசுறதுனால பாவம் அது நம்ம சொல்லலாம். லெவிட்டியஸ் 20ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். ஒருவன் தன் மருமகளோடே சயனித்தால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அருவருப்பான தாறுமாறு பண்ணினார்கள், அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. ஆமென். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உறவுகளுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம கவனமா இருந்துக்கணும். ஸோ அதனால ஏன்னாக்கா ஆண்டவர் வந்து எல்லாமே நேர் பார்வையில பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ எவ்வளோ மூடி மறைச்சாலையோ உன்னால வந்து தப்பிக்கவே முடியாது. வேதம் என்ன சொல்லுது பார்ப்போம், ஆண்டவர் எப்படி வாட்ச் பண்றாருன்னு பார்ப்போம். எக்லேசியஸ் 12th chapter 13-14 verse படிப்போம். எக்லேசியஸ் 12ஆம் அதிகாரம் 13-14 வசனம் நம்ம வாசிப்போம். தேவன் வந்து எல்லாமே அவரோட கண் பார்வையில் இருக்கிறதுனால எதுவுமே நம்ம மூடி மறைச்சு வைக்க கூடாது. ஏன்னா ஒரு நாள் அவர் வந்து நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவாரு. வாசிப்போம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர்களும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். ஆமென். ஸோ இதுதாங்க ஆண்டவர் வந்து நன்மை காரியங்களும் சரி தீமை காரியங்களும் சரி அந்த ரங்கமா நீ என்ன பண்றியோ அது வந்து நியாயத்தில கொண்டு வருவார். இப்ப நான் நல்ல காரியங்கள் செஞ்சாக்கா என்னை வந்து மேல கூப்பிட்டுட்டு சொல்வார், நீ இந்த நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கிறேன்னு. நான் தீமை காரியங்கள் செஞ்சிருந்தா என்னை வந்து எனக்கு சொல்வாரு, நீ இந்த தீமை காரியங்கள் செஞ்சிருக்கிறேன்னு. ஸோ அதுக்கு உண்டான நியாய தீர்ப்பு தான் நம்ம வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த அங்க போய் நிக்கிறத விட நம்ம பண்ண பாவங்களுக்கு வந்து ஒரு வழி இருக்குங்க. அறிக்கை பண்ணி விட்டுட்டாக்கா நம்ம வந்து விடுதலாகி பரிசுத்தம் ஆயிடுவோன்றது இதோட மெசேஜ், இந்த செய்தியே அதுதாங்க. ஸோ எனக்கா இந்த ஒரு தலைப்புல தான் நான் பேச போறேன். விடுதலைக்கு உண்டான ஒரு தலைப்பு. சங்கீதம் 94:19 என் உள்ளத்தில் விசாலங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. அதாவது என்னோட உள்ளத்தில் விசாலங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆறுதல்கள் தான் நம்மளை தேற்றுகிறது. இப்ப வந்து இந்த விசாரத்துக்கு வந்து என்ன மீனிங், என்ன அர்த்தம்னாக்கா, நீ குற்றவாளி அப்படின்னு நம்மளை வந்து பார்த்து நம்மளோட உள்ளமே சொல்லிட்டு இருக்கோம். அதனால வரும் துயரம், கவலை, அந்த ஒரு விசாரத்துல இருந்துதான் உங்களுடைய ஆறுதல்கள், அந்த ஆறுதல்
உண்டான வழியை வந்து நம்ம தேடிட்டு போனோம். அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். நம்மளோட உள்ளத்தில் ஆவல விசாரங்கள் வந்து உங்களுடைய ஆறுதல்கள் தான் ஆண்டவரே என்னை தேர்த்துக்கிறதுன்றது நீங்க உறுதியா இருங்க. நம்மளோட உள்ளத்துல வந்து பலவிதமான விசாரங்கள் வந்து வரதான் செய்யுது. ஸோ அதனால வந்து நீங்க வந்து அந்த விசாரத்தினால நீங்க உங்களை அதை வாட்டுக்கிறதா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க வந்து அதிலிருந்து வெளியில வாங்க, அந்த வெளியில வரணும். ஏன்னா வேதமே சொல்லுது, சங்கீதம் 38:18 முதலாவது விசாரம் என்னன்னாக்கா, பாவத்தின் நிமித்தம் நான் விசாரப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுது. வாசிப்போம். சங்கீதம் 38:18. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். ஆமென். சோ அதுதாங்க, பாவத்தை வந்து நம்ம அறிக்கையிட்டு அந்த பாவத்தின் நிமித்தம் நம்ம வந்து விசாரப்படுகிறோம். அந்த விசாரம் நமக்கு வேணாம், வெளில வந்துடணும். பாவ அறிக்கை பண்ணிட்டு வெளில வந்துடணும். ஏன்னா தாவீது வந்து ஏற்கனவே எழுதி வச்சிட்டாரு. சங்கீதம் 51:3 என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பதாக வந்து நிற்கிறது, அதை நான் மறக்கவே முடிய மாட்டேங்குது, எனக்கு அது துக்கம் உண்டு பண்ணுகிறதுன்னு தாவீது வந்து எழுதி வைக்கிறாரு. அதே மாதிரி சங்கீதம் 38:17 வந்து அதே வார்த்தை தான் சொல்லியிருக்கு. பாவத்தை பத்தி என்னோட உள்ளம் வந்து எனக்கு வந்து அது துக்கத்தை எப்பொழுது எனக்கு தருகிறதுன்னு தாவீது வந்து எழுதி வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பாவம் வந்து நம்மளோட உள்ளத்தை வந்து விசாரப்படுத்துகிறது. ஒரு உண்மை சம்பவம் அமெரிக்காவில் நீங்க ஹிஸ்டரியில பார்க்கலாம், கூகுள்ல பார்க்கலாம், இந்த எல்லாருமே படிச்சிருக்கிறோம். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ற பாருங்க. அமெரிக்கால வந்து கொலை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி, அந்த கைதிக்கு வந்து நீதி வழங்கிய நீதிபதி, அதாவது வந்து 1985 வந்து அவருக்கு தூக்கு தண்டனை விதித்திருக்கிறாரு அந்த நீதிபதி. ஸோ இந்த தூக்கு தண்டனை வந்து விதித்து இருக்கிறதுனால இந்த கைதி என்ன பண்றாரு, அந்த நியாயாதிபதிக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாராம். அதுல என்ன எழுதி அனுப்புறாருனாக்கா, சார் எனக்கு வந்து நீங்க கொடுத்த தூக்கு தண்டனையை நான் கொலை செஞ்சிருக்கிறேன். நீங்க விதித்த அந்த தூக்கு தண்டனையை வந்து நிறைவேற்றாம என்னோட லாயர்கள் வந்து அதை தடுத்து கொண்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து நான் 1975 நான் அந்த கொலை செஞ்சது உண்மைதான். இப்ப 10 வருஷமா அந்த நீங்க கொடுத்த அந்த தண்டனையை வந்து நிறைவேற்றாம அதை தடுத்துட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு என்னை வந்து தூக்கில போட்டுடுங்க, என்னை கொன்று விடுங்க, இதுக்கு மேல என்னால வந்து உயிர் வாழவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து கண்ணீரோட அந்த ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு நீதிபதிக்கு. இதை கேட்ட உடனே அவனோட லாயர்ஸ் வந்து ஓடி வந்துட்டு ஜெயில வந்து கேட்குறாங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கா, உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக நாங்க எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், எவ்வளோ துடிச்சிட்டு இருக்கிறோம், ஏன்பா நீ இப்படி எழுதுன அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த கைதி என்ன நம்ம சொல்றாரு, அவங்கள பார்த்துட்டு, நான் செஞ்ச அந்த கொலை அந்த நாட்களை வந்து நான் நினைச்சு பார்க்குறேன், நான் பண்ண அந்த கொலையை அந்த நாட்களை நான் நினைச்சு பார்க்குறேன். நான் வந்து கொலை பண்ணது உண்மைதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கொலை பண்ணேன். அதாவது பட்ட பகல்லையே ஒரு நகைக்கடை வியாபாரி கடையில போய் நான் நின்னேன். அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் தான் அந்த நகைக்கடையோட ஓனரே அவர் தான். அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட்ட பகல்ல போய் நின்று அந்த கடையில ஒரு கன் எடுத்து, அந்த கன் எடுத்து பல முறை சரமாலையா நேரடியா அவனோட நெஞ்சில நான் சுட்ட. அவனோட ரத்தம் வந்து அப்படியே அங்க வந்து ஒரு வெள்ளமா ஓடியது, ஆறா மாதிரி ஓடியது. அந்த வெள்ளத்துல, அந்த ரத்த வெள்ளத்திலேயே, தன்னோட ரத்த வெள்ளத்திலேயே அந்த ஆறு பாவம் அப்படியே விழுந்து கிடந்தா. என்னோட நோக்கம் என்னன்னாக்கா, அங்க இருக்கிற நகைகளும் அந்த பணம் அது எடுக்கிறது மட்டும் தான் என்னோட நோக்கமா இருந்தது. அதெல்லாம் நான் பேக் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு குரல் கேட்டது. அந்த நகைக்கடை வியாபாரி வந்து தான் எங்க இருக்கிறான்றதே தெரியாம, என்னை யாராவது காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ வாண்ட் டு கெட் அப், நான் வந்து எந்திக்கணும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யுங்க, சம்படி ப்ளீஸ் ஹெல்ப் மீ, அந்த மாதிரி ஒரு குரல் என்கிட்ட கேட்டுச்சு. நான் வந்து பார்த்தேன். என்னோட கொடூரம் உள்ளம் கொண்ட நான் அதை வந்து அலட்சியப்படுத்திட்டு அவரை பாவம் அப்படியே விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். நான் எத்தனை தூரம் ஓடினாலும், எத்தனை நாட்கள் ஓடினாலும், எத்தனை வருஷம் நான் ஓடினாலும் அந்த குரல் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கு. நான் இதே ஜெயில 10
வருஷமா இருக்கிற என்னால வந்து இரவும் பகலும் என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல, மன நிம்மதி இல்லை, என்னால அந்த குரலை வந்து மறக்கவே முடியல, கேட்டுட்டே இருக்கு, எனக்கு மன நிம்மதியே கிடையாது. அதனால தயவு செஞ்சு எனக்காக நீங்க வாதாடி காப்பாத்துறதெல்லாம் வேண்டாம், நான் செஞ்ச கொலையை நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா 10 வருஷமா நான் வந்து ரொம்பவே அழுது என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்ட போதும், இதுக்கு மேல எனக்கு வந்து வாழவே பிடிக்கல, என்னை வந்து என் உள்ளமே என்னை வந்து குற்றவாளின்னு சாட்டுறக்குள்ளோ நீங்க என்னை பொழைக்க வைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, தயவு செஞ்சு என்னை வந்து தூக்கில போடுங்க அந்த மாதிரி சொல்லி அவர் வந்து ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுதாரா. இதுதான் உண்மையான சம்பவம். அப்புறமா அவங்க வந்து தூக்கில போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தன்னை பண்ண பாவத்தின் நிமித்தம் அவர் வந்து விசாரப்பட்டிருக்கிறாரு. வேதம் சொல்லுது 1 ஜான் 3:20 படி உன் உள்ளமே உன்னை வந்து குற்றவாளி என்று சாட்டுகிறது. ஸோ அதனால வந்து நீ தப்பு செஞ்சு நீ வந்து மேல்நோட்டத்துக்கு மறைக்கலாம், அதாவது உன்னோட புறம்பான மனுஷன் மறைக்கலாம், ஆனா உன்னோட உள்ளான மனுஷனை வந்து மறைக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. உணர்வுள்ள மனிதனுக்கு மட்டும்தான் இது, உணர்வில்லாத மனிதனுக்கு கிடையாது. உணர்வுள்ள மனிதன், உள்ளான மனிதனுக்கு அந்த உணர்வு இருக்கிறதுனால மனஸ்தாபம் கண்டிப்பா நிச்சயமாக வரும். அவங்க மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு பாவ அறிக்கை பண்ணா நிச்சயமாக ஆண்டவர் வந்து இரக்கம் பெற்று இரக்கம் கண்டிப்பா அவங்களுக்கு உண்டு. ஸோ என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறதுன்னு வேதம் சொல்லுது. ஸோ இதே மாதிரி இயேசு வந்து மனுபுரம் கொண்டு பூமிக்கு வந்த பொழுது லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 37, 38, 48, 50 வசனப்படி பாவத்தில் விழுந்த ஒரு பெண் வந்து அவரை தேடி வராங்க, இயேசுவை தேடி வராங்க. அவங்களோட காலில் விழுந்து ரொம்பவே மனஸ்தாபம் கண்ணீரை விட்டு அழுகுறாங்க, பாதத்தில் கண்ணீர் தாரமா விட்டு அழுகுறாங்க. அவங்க தலைமயினால வந்து அந்த கண்ணீரை துடைக்கிறாங்க, அவரோட பாதத்தை பரிமள தைலத்தை வந்து பூசுறாங்க அவர் பாதத்துல. ஸோ அவங்க வந்து பரவசம் அடைந்தாங்க. அதை பார்த்த உடனே, அந்த மனஸ்தாபத்தின் கண்ணீரை பார்த்த உடனே இயேசு சொல்ற வார்த்தைகள் பாருங்க, மகளே உன்னோட பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரசித்தது, இனி நீ பாவம் செய்யாதமா, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. ஸோ நிச்சயமா நம்ம இந்த பாவத்துல வந்து நம்ம வந்து விசாரப்படுகிறோமா, நம்ம ஏதாவது பாவம் செஞ்சு விசாரப்படுகிறோமா? இன்றைக்கு எல்லாருமே ஆண்டவரோட பாதத்துல இருந்து பாவ அறிக்கை பண்ணுங்க, உங்களோட விசாரங்கள் ஆண்டவர் நிச்சயமா மாத்துவாரு. ஸோ நம்மளோட உள்ளத்தில் வாட்டுகிற இந்த பாவங்கள் வந்து அதிலிருந்து நம்ம விடுதலை ஆக முடியும். ஸோ அவரோட காலில் விழுந்து நம்ம பாவ அறிக்கை பண்ணிடலாம். ஸோ இதுதாங்க, எனக்கா நம்ம செய்கிற பாவங்கள் வந்து நம்ம செஞ்சிடுவோம், ஆனால் இந்த பாவங்கள் வந்து நம்மளோட தலைமுறைக்கு போய் சேருங்க. அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளை, பிள்ளைகளுக்கு பிள்ளை, 3 தலைமுறைக்கு விசாரிச்சு 4ஆம் தலைமுறைக்கு நியாயத்துக்கு வருது. ஸோ அதனால வந்து தீவினை பாவிகளை பின்தொடரும்னு வேதத்துல வந்து இருக்கு. ப்ராவர்ப்ஸ் 13:21 நீங்க படிச்சுனா தெரியும். அதனால இந்த பாவத்துல இருந்து நம்ம விடுதலாயிடலாம், நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சேரக்கூடாது. அந்த ஒரு நல்ல நோக்கம் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா தயவு செஞ்சு நீங்க பண்ண பாவங்களுக்கு அறிக்கை பண்ணி மன்னிப்பை கேட்டுடுங்க, அவங்களோட ரத்தத்துல கழுவிக்கங்க. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ப்ராவர்ப்ஸ் 28:13 வாசிப்போம். நீதிமொழிகள் 28:13. அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். ஸோ தயவு செஞ்சு பாவங்கள் யாருமே மறைக்காதீங்க. ஏன்னா நீங்க உங்க சொந்தத்துல நீங்க மறைக்கலாம், ஊர் ஜனங்கள்கிட்ட மறைக்கலாம். எனக்கே வந்து ஆண்டவர் 70 வருஷத்துக்கு நடந்த விஷயத்த வந்து வேற ஒரு இடத்துல நடந்த விஷயத்த எனக்கு காமிக்கிறாரு, 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாவங்களை காமிக்கிறாரு. நீ எவ்வளவுதான் நீ மறைச்சாலே வந்து இன்னொருத்தர் மூலமா அதை வந்து வெளிப்படுத்துவாரு. ஸோ அதனால வந்து அதை மறைக்காதீங்க, மூடி மறைக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பாவத்தை அறிக்கை பண்ணி அவர்கிட்ட இறக்கம் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து உங்களோட மனசு நிச்சயமா வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், நீங்க வந்து மாறலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட உள்ளத்தில் வந்து விசாரம் எப்போ திரும்ப வரவங்க, நமக்கு ஒரு தேவை வந்த உள்ளதான், நமக்கு வந்து ஏதோ ஒரு தேவை. இப்போ வந்து ஒரு கணவன் இல்லாத ஒரு விதவிக்கு தன்னோட குழந்தைங்களெல்லாம் வளர்க்கணும், ஏதோ ஒரு தேவை. ஒரு 6 குழந்தைங்க வளர்க்கணும்னாக்கா நம்ம வந்து தவறான வழியில போய் தான் வளர்க்கணும்னால கிடையாதுங்க. ஒரு வீட்டு வேலை செஞ்சு பாத்திரங்கள்லாம் கழுவி அந்த மாதிரி கூட நீங்க வளர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த தேவைகளுக்கு உண்டான காரியங்கள் வந்து நம்ம தவறான வழி குடிக்கிற
ஸோ இதுல வந்து நம்ம வந்து அண்ணாளோட காரியத்தை பார்க்கலாம். அண்ணாள் வந்து அவங்க சொல்றாங்க, நான் அதிகமாக விசாரத்தினாலே மிகுதியான விசாரத்தினாலே நான் வந்து ரொம்ப மன துக்கத்தினாலே ஆண்டவரோட பாதத்துல வந்து என்னோட இருதயத்தை ஊத்தினேன்னு சொல்றாங்க அண்ணான்றவங்க. ஸோ அவங்க வந்து சொல்றாங்க, அதிகமான துயரம் எனக்கு, அதிகமான விசாரம் எனக்கு. ஸோ அது அந்த தாங்க முடியாத விசாரம். ஸோ இந்த காரணத்துக்காக தான் அவங்களுக்கு வந்து மனசுல ரொம்ப துக்கம். முதல்ல அதை படிச்சிருக்கோம். 1 சாமுவேல் 1:15-16 ரெண்டும் படிப்போம். அதற்கு அண்ணா பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன விலேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்னாலேயும் மிகுதியான விசாரத்தினாலும் கிலேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். ஆமென். சோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? அவங்க வந்து அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்க வந்து அவங்களோட கணவனுக்கு வந்து 2வது மனைவி, மூத்த மனைவிக்கு வந்து ஏராளமான குழந்தைங்க இருந்தது. இவங்களுக்கு பாவம் குழந்தைகளே இல்லை. ஸோ இந்த ஒரு காரணத்தை வச்சு அவங்களோட அவங்க கணவனோட மூத்த மனைவி வந்து இவங்களை வந்து அந்த அளவுக்கு மன துன்புறுத்துவாங்களா, அவங்களோட இருதயம் வந்து நோக்கும்படியாக ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு நாளும் அவங்கள கொல்லுவாங்களாம். அது எப்படி இருந்திருந்தாக்கா, அந்த வார்த்தைகள் வந்து இப்போ பாருங்க, நம்ம ஒரு பெரிய பங்களால இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நல்லா எல்லா வசதி எல்லாமே இருக்கு. அந்த வீட்டில் வந்து ஒரு மருமக போறா, அந்த குடும்பம் நடத்துறதுக்குன்னு ஒரு கணவனை கல்யாணம் பண்ணி மருமக போறா. அந்த வீட்டில் ஒரு மாமியார் இருப்பாங்க, நாத்தனார் இருப்பாங்க. பாவம் அந்த மருமகளுக்கு வந்து அவ்வளோ வந்து குத்தி காமிக்கிறது, அவங்கள வந்து ஒரு ஒவ்வொரு காரியத்திலும் தப்பா பேசுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் அவங்க மனசு புண்படுத்துறதுக்குள்ளோ அவங்களுக்கு வந்து அவங்களோட கணவன் எந்த அளவுக்கு அன்பா வச்சு அவங்களுக்கு எல்லா சௌகரியம் பண்ணி இருந்தாலையும் இந்த சரௌண்டிங் வீட்டுக்குள்ள வந்து ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, அது வந்து ஒரு யுத்த பூமி மாதிரி இருக்கும். அந்த இடமே ஒரு யுத்த பூமி மாதிரி இருக்கும். அப்ப அந்த மருமகளுக்கு என்ன தெரியுமா உள்ளத்துல வரும்? ஐயோ, இந்த பங்களால இருக்கிறத விட இந்த மொட்டை மாடியில ஓரமா ஒரு இடம் இருந்தாலே போதும், அங்கேயே இருந்துக்கலாமே. இந்த சண்டை வீட்டுல இருக்கிறத விட அந்த பக்கம் அந்த சைடு இருந்துட்டாலே போதுமே அப்படித்தாங்க அந்த மருமகளுக்கு தாட்டு வரும். இல்லைன்னா ஒரு பாலைவனத்திலாவது இருந்துக்கலாம், இந்த சண்டைக்காரங்கள்ட்ட வந்து நம்ம இருக்கவே வேணாம்னு சொல்லி. அதை பத்தி வேதம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். ப்ராவர்ப்ஸ்ல 21ஆம் வசனத்துல 21ஆம் அதிகாரத்துல ப்ராவர்ப்ஸ்ல 21ஆம் அதிகாரத்துல 9-19 படிப்போம். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிறோம், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். 19ஆம் வசனம் படிப்போம். நீதிமொழிகள் 21:19. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிறோம், வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். ஆமென். ஸோ இந்த மாதிரி அந்த வீடு அப்படி இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து தனியா இருந்தா நலமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒழுக்கமா நியாயமான முறையில இருக்கிறாங்க. ஸோ தப்பே செய்யாதவங்களை வந்து குற்றவாளி தப்புன்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறதே வேண்டாம், அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடும். அண்ணாளோட வாழ்க்கை வந்து அப்படிதான் இருந்துதான். அந்த நாட்கள்ல வந்து அவங்க வந்து கவலையோட கண்ணீரோட தான் இருந்தாங்களா. ஸோ அதனால தேவனோட பாதத்துல விழுந்து தன்னோட இருதயத்தை திறந்து அவங்க கொட்டினாங்களா, ஆண்டவரே எனக்கு குழந்தையே இல்லையப்பா, நீங்க எப்ப எனக்கு உதவி செய்வீங்க, தயவு செஞ்சு மனம் இறங்குங்க, அந்த மாதிரி வந்து அவங்க கேட்டாங்களா. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உங்களுடைய ஆறுதல்கள் என்னை வந்து தேற்றுகிறதுன்னு அந்த வார்த்தைகள் வந்து அவங்க வந்து ஆறுதலா இருந்ததுதான். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு விசாரங்கள் வரக்குள்ளதான் ஆண்டவரோட ஆறுதல் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பாவம் செஞ்சு நம்ம துக்கமா இருக்கிறோமா, கஷ்டமா படுறோமா, அது வந்து எல்லாமே ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணிடுங்க. அவரோட ஆறுதல் வந்து நம்மளை வந்து தேற்றுகிறது. மேத்யூ 6th chapter 33 வசனத்தின்படி தேவன் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து
என்னம்மா அந்த நீதினா அவரோட கட்டளைகளுக்கு 10 கட்டளை அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த 10 கட்டளை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். ஒருவேளை நீங்க அதுக்கு மீறி இருந்தீங்கன்னாக்கா பாவ அறிக்கை பண்ணி விடுதலை ஆயிடுங்க, அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் கிருபாதார பலியாக நம்மளோட ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ ஏசு சொல்றாரு, என்னோட நாமத்திலே நீங்க இதுவரைக்கும் எதுவுமே கேட்டதே இல்லை, அதனால என்கிட்ட கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு போதுமான அளவுக்கு கூட கொடுக்கப்படும், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்களுக்கு அது நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ என் நாமத்தினாலே நீங்க கேளுங்க, அது என்ன நான் செய்யணும் நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா நிச்சயமாக நான் செய்யறேன்னு வேதத்துல வந்து ஜான் 14:13-14 சொல்லி இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு யாருமே கவலைப்படாதீங்க, அவரு நமக்கு போதுமானவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவர். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஆண்டவர் கிட்ட அறிக்கை பண்ணுங்க. இதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை கொண்டு பேசுங்க. சங்கீதம் 19:13-14 தேவனே, துணிகரமான பாவத்திலிருந்து என்னை வந்து போகாதபடி என்னை காப்பாத்துங்கள், நீங்க கேளுங்க. இப்போ வந்து வழிகள் உங்களுக்கு சொல்றேன். 1 கொரிந்தியர் 6:11 பரிசுத்த ரத்தத்துல நீங்க வந்து கழுவப்படுங்க. ஜான் 14:16-17 அதை வாசிப்போம். முதல்ல நம்ம ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துல வந்து தங்கிடுவாரு. உலகத்துக்கு வந்து தெரியாது உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறாருன்னு, ஆனா உங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா எனக்கு வந்து அது நான் உணர்ந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என் உள்ள வந்து ஒரு குரல் எடுத்து பேசிட்டே இருப்பாரு, நீ இது செய்யுமா, இந்த இடத்துல போய் இப்படி பேசுமா, இது பண்ணுமா, அது பண்ணுமா, இந்த வார்த்தையை கொண்டு பேசுமா, அந்த மாதிரி கைட் பண்ணிட்டே இருப்பாரு. 24 hours என்ன வாட்ச் பண்ணிட்டு என்கிட்ட பேசிட்டே இருக்கிறது வந்து என்னால உணர முடியுது. ஏன்னா அவர் வந்து நான் எங்கேயுமே அங்க எங்க போவாதபடி என் குட்டியே வச்சுட்டு இருப்பேன். என் நேரம் நான் தியானம் பண்ணுவேன், என் ஆண்டவரை என் கூடவே வச்சிருப்பேன். ஸோ அதனால என்னால உணர முடியுது. ஸோ அவர் இருக்கிறதுனால நம்ம வந்து தவறான வழிக்கு நம்ம வந்து போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா துணிகரமான பாவம் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு தேவை ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு போய் சேரணும். வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். ஆமென். சத்திய ஆவினா என்ன தெரியுமாங்க? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நம்மளோட ஆவியில பாதி நிறைந்திருப்பாரு. ஸோ இதுதான் பரிசுத்த ஆவி. ஸோ அவருக்கு நமக்கு வந்து கைட் பண்ணுவாரு. பரிசுத்தம் அவருக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. இந்த வசனங்களை வந்து நீங்க நோட் பண்ணிக்கங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க படிங்க. லெவிட்டியஸ் 22:31-32 நீங்க வாசிச்சுக்கங்க, எப்படி பரிசுத்தம் ஆகுறதுன்னு சொல்லி. ஹெப்ரூஸ் 13:20 நீங்க படிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வசனங்களை நீங்க படிச்சு உங்களை நீங்க பரிசுத்தம் ஆக்கி கொள்ளுங்க. நம்மளோட உள்ளம் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளம் வந்து பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம், நம்ம பரிசுத்தமா இருக்கணுங்க. ஸோ அதுதான். ஸோ பரிபூர்ண ஆசீர்வாதம், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான்னு வேதம் சொல்லுது. ஸோ அதாவது ப்ராவர்ப்ஸ் 28:20 படி. சரி, இப்போ வந்து இயேசு வந்து ஜான் 17:19 இயேசு சொல்றாரு, நீங்க எல்லாருமே பரிசுத்தம் ஆகிறதுக்காக தான் நானே பரிசுத்தம் ஆக்கி கொண்டேன்னு சொல்றாரு. நமக்காக அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறாரு. ஸோ நான் பரிசுத்தமா வாழ்ந்த மாதிரி நீங்களும் பரிசுத்தமா ஆயிட்டு வாங்க, எனக்கு கூட என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு வழியை காமிச்சிட்டு போயிருக்கிறார் ஆண்டவர். ஸோ அந்த வழியை நம்ம புரிச்சுக்கலாம். ஸோ 1 பீட்டர் 1 சாப்டர்ல 18, 19, 20 படி மாசற்ற ரத்தம் அவர் சிந்தினாரு. அந்த ரத்தம் நம்மளை வந்து மீட்டெடுத்தது. ஸோ அந்த ரத்தத்துல நம்ம கழுவப்படணும். அதுதான் வந்து வழி. 1 ஜான் 4:9-10 வந்து ஆண்டவர் வந்து நமக்காக தன்னோட ஒரே பேரான குமாரனை வந்து கிருபாதார பலியாக நமக்கு அனுப்பி வச்சார் பூமிக்கு.
அவர் ரத்த சிந்தினாரு, சிலுவையில் அறியப்பட்டு மரணம் அடைந்தாரு. ஸோ அதுதான் அந்த நம்மளோட மொத்த பாவங்கள் அவர் வந்து சுமந்து நம்மளை வந்து விடுதலை ஆக்கினாரு, நம்மளை பரிசுத்தமாக்கினாரு, நம்மளை நீதிமானாக ஆக்கினாரு. ஸோ இதுதாங்க அவர் பண்ண தியாகம். ஸோ அந்த தியாகத்தை வழி நம்ம பார்ப்போம். நம்ம வந்து பாவ அறிக்கை பண்ணி விடுதலை ஆக்கிக்கலாம். ஆனா வேதம் என்ன நம்ம சொல்லுது, யாராவது ஒருத்தராவது இருக்கிறீங்களா நான் பாவத்தெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அதை வாசிப்போம். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? ஆமென். அதாவது யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு வேதத்தை சொல்லியிருக்கு. தயவு செஞ்சு மனம் திரும்புங்க, பாவ அறிக்கை பண்ணி அவரோட ரத்தத்துல கழுவப்படுங்க. 1 ஜான் 1:7 படி அவரோட பரிசுத்த ரத்தத்துல கழுவப்பட்டு விடுதலை ஆயிக்குங்க. 1 பீட்டர் 2:24 அதுல என்ன திரும்ப சொல்றாரு, நம்மளோட பாவங்கள் அக்கிரமங்கள் மொத்தமும் அவர் வந்து தன்னை மேல போட்டுக்கிறார், அவர் மேல போட்டுட்டு நம்மளை வந்து நீதிமானாக ஆக்கிட்டு போயிருக்கிறாரு. நம்மளை விடுதலை ஆகிறதுக்காக, நம்மளை பரிசுத்தமாக்கிறதுக்காக தான். ஸோ அவர் வந்து வேதம் சொல்லுது, ஒவ்வொருத்தரோட மரணத்தையே அவர் ருசி பார்த்தாருன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நம்ம மேல அவ்வளோ அக்கறை, பாதுகாப்பு, அவ்வளோ ஆறுதலின் தேவன், இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு. அதனால நீங்க பாவ அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கங்க. ஏன்னா வேதம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்குதுங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உன் உள்ளத்துல, உன்னோட செயல்ல, உன்னோட காரியங்கள்ல, உன்னோட கண்களில, உன்னோட மாம்சத்துல, உன்னோட குணங்கள்ல, உன்னோட ஸ்வபாவங்கள்ல, உன்னோட நடத்தையில, உன்னோட காரியங்கள்ல பரிசுத்தம் இல்லாவிட்டா அது யாரா இருந்தாலும் சரி, ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாதுன்னு வேதம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா எழுதி இருக்குதுங்க. அதை நம்ம படிச்சுப்போம். ஹெப்ரூஸ் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். ஸோ அதனால வந்து நீங்க வந்து பாவ அறிக்கை பண்ணி விடுதலை ஆயிடுங்க. இப்போ வந்து பாவ அறிக்கை பண்ணி இப்போ நம்ம எல்லா பாவங்களும் செஞ்சுக்கிறோம். கடைசியில வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் வந்துடும். ஐயோ நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சுட்டோமே, சரி பாவ அறிக்கை பண்ணி நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலான்னு மன்னிப்பு கேட்டு பாவ அறிக்கை பண்ணி அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து காலம் பூமியில இருந்துட்டு மரித்து போவாங்க. அந்த ஆத்மா வந்து இப்போ பரலோகத்துக்கு போகும். இப்போ பாருங்க, இந்த கதையை வந்து எப்படி வேத வசனம் படிக்கிறதுக்குள்ள எனக்கு ஆண்டவர் எப்படி வந்து அது ஒரு பிக்சரைஸ்டா எனக்கு காமிச்சாருனாக்கா, இப்போ இந்த ஆத்மா, இறந்து போன ஆத்மா வந்து பாவங்கள்ல இருந்து விடுதலை ஆயிட்டு போறாங்க. அந்த ஆத்மா பரலோகம் போறதுக்குள்ள உடனே பரலோக வாசல் திறக்காது. அந்த பரலோக கேட் வந்து மூடி இருக்கும். இப்ப பரலோக கேட் மூடி இருக்கிறதால அதுக்குள்ள பிதா நின்றுட்டு இருப்பாரு, உட்காந்துட்டு இருப்பாரு. பிதா வந்து சிம்ஹாசனத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. இப்ப இந்த கேட் மூடி இருக்குது. இந்த சோல்ஸ் எல்லாம் வெளியில தான் இருப்பாங்க. இப்ப இந்த சோல்ஸ் வெளியில இருக்கிறக்குள்ள அவங்க வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே இப்படி அழ ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா, அங்க வந்து அவங்களுக்கு பசியும் இல்லை, தாகமும் இல்லை, நெருப்புல வேகிற வந்து அந்த இது ஃபீலிங்கே இல்லை, அந்த சூடு இல்லை, எரிச்சல் இல்லை, ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனாலும் அந்த சோல்ஸ் வந்து அழுதுட்டு இருக்கும். அது ஏன் தெரியுமா? ஐயோ நான் இவ்வளோ பாவம் செஞ்சேன்னு. என்னையும் வந்து ஒரு மிடிலிஸ்ட், அதாவது இயேசுவோட ரத்தத்துல கழுவப்பட்டதுனால இயேசு எனக்காக வந்து பிதா கிட்ட வாதாட போறாரு. ஐயோ என்னையும் காப்பாத்த போறாரு, என்னோட கண்ணீரும் அவர் தொடச்சிட்டு இருக்கிறாரு. அந்த துக்கத்தோட அந்த ஆத்மாவை வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா பரலோக கேட்டு க்ளோஸா இருக்கு. ஏன்னா அவங்க டர்ன் வந்தவங்களதான் உள்ளவே போவாங்க. அது எத்தனை வருஷங்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க, எத்தனை லட்சக்கணக்கான வருஷங்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க, அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா அந்த சோலுங்க வந்து இப்ப பாருங்க, இயேசு வரதுக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் 2000 வருஷம் ஒரு இது பாரடைஸ்ல இருந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து செஞ்ச பாவங்களுக்கு வச்சுதான் அங்க கணக்கு நடக்கும். ஸோ நம்மளோட சோலுங்க வந்து அங்க நின்றுட்டு அழுதுட்டு இருக்கும். ஸோ அந்த ஆத்மாங்களை கூட ஆண்டவர் வந்து கண் தொடிக்கிறாரு. இயேசு வந்து கண் தொடிக்கிறாரு. அப்போ நமக்குள்ள வந்து அந்த ஒரு ஃபீல் வரும், ஐயோ நான் இவ்வளோ பாவம் செஞ்சுட்ட பிறகு வெறும் அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டது நான் என்னை பரிசுத்தமாக்கிட்டு என்னையும் காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் வந்து இருக்கிறாரு. இவங்களோட ரத்தம் என்னை காப்பாத்தி இருக்கு, என்னோட கண்ணீரை தொடிச்சிட்டு இருக்கிறாருன்ற அந்த ஒரு ஃபீலிங்காக தான் அவங்க அழுகுறாங்க. அதோட ஆதார வசனம் நம்ம படிப்போம். ரெவல்யூஷன் 7:14-17 நம்ம
வெளிப்படுத்தின விசேஷம் 7:16-17. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஆமென். ஸோ அவர் தாங்க மிடிலிஸ்டாக இருக்கிறாரு இயேசு. ஸோ அவர் தாங்க நம்மளோட கண்ணீரை துடைப்பாரு. ஏன்னா உள்ள வந்து சிம்ஹாசனத்தில் ஆண்டவர் பிதா உட்காந்துட்டு இருப்பாரு. நம்ம கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு அழுதுட்டு இருப்போம். ஸோ நம்மளை வந்து மீட்டெடுத்து அவர் கூட்டிட்டு போறாரு. ஸோ அதனால வந்து இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாருங்க. இயேசு சொல்றாரு பாருங்க, நான் வந்து சமாதானம் பண்றதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன்னு நீங்க எல்லாம் நினைக்காதீங்க. நான் அதுக்காக நான் வரல. நீங்க வந்து பண்ண பாவத்துக்கு ஒரு மனிதனுக்கு முன்பாக என் பேரை சொல்லி என் நாமத்தினாலே என்னோட ரத்தத்தினாலே நீங்க கல்வப்படுறதுக்கு நீங்க விருப்பப்படலைன்னா உங்களோட பேர் கூட என்னோட பிதா கிட்ட நான் சொல்லவே மாட்டேங்க. அந்த மாதிரி கொண்டு வார்த்தைகள் பேசுறாரு. அதாவது என்னன்னாக்கா அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. பரலோகம், நீ வந்து பிதா தான் நம்மளை வந்து படிச்சிருக்கிறது. இப்போ வந்து உங்களோட குடும்பம் ஒண்ணு இருக்கு. நீங்க அதிகமாக உங்களோட தாய் தகப்பனோ உங்களோட பிள்ளைகளோ ரொம்ப அதிகமாக நம்ம வந்து பாசம் அந்த அன்பு வச்சுட்ட கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா நம்மள படிச்ச பிதாக்கு தான் நம்ம வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா அதுக்கு நான் வந்து பிள்ளைகளோ தாய் தகப்பனோ விட்டுடு நான் அப்படி சொல்ல வரல. நம்மளோட கடமை என்னன்றது நம்ம பார்த்து அந்த கடமையை பண்ணிடணும். நம்ம தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு உண்டான வழிகள் என்ன பண்ணணும், அதெல்லாம் பண்ணிட்ட பிறகு நம்ம முழுக்க முழுக்க நம்ம லைஃபை வந்து தேவனுக்கு நம்ம வந்து அர்ப்பணிக்கணும். ஏன்னா அந்த தேவனை வந்து நம்ம குலதெய்வமா நம்ம ஏத்துட்டு இருக்கிறோம். ஸோ முழுக்க முழுக்க நம்ம தேவனுக்கு வந்து நம்மளை அர்ப்பணிச்சு அங்க போன பிறகு இயேசுவின் சாயல் போல நம்ம வாழ போறோம். அங்க வந்து இதுதான் என்னோட மகள், இதுதான் என்னோட தாய், இதுதான் என்னோட தகப்பன், அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரே சாயல் இருக்கும். அதுவும் இயேசுவோட சாயல் இருக்கும். பரிசுத்தமா இருக்கும். எல்லாம் நம்ம வேதத்துல படிச்சிடலாம். மத்தேயு 10:32-36 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் ஆவிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வேத வசனம் நீங்க அடுத்தடுத்து நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அவரே சொல்லியிருப்பாரு. ஸோ நான் வந்து இதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ அதனால வந்து அவரோட மனசு இறக்கம் பெறணும்னாக்கா நம்ம பாவ அறிக்கை பண்ணிடுங்க, அவ்வளவுதாங்க. ஆரம்பத்துல 32 வசனத்துல சொல்லிக்கிறாரு பாருங்க, நீங்க பாவ அறிக்கை பண்ணுங்க, என்னோட பிதாட்ட நான் வந்து உங்களை பத்தி நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னு. அதுதாங்க அவர் கேட்கிறாரு. நீங்க மதம் மாறுங்க, நீங்க கிறிஸ்டானிட்டிக்கு வந்துடுங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. நீங்க மனம் திரும்புங்க, அதுதான் சொல்லியிருக்கிறாரு. தவிர வந்து மதம் மாறுங்கன்னு அவர் ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் சொல்லது இல்லை. ஸோ இதுதான் நம்ம வந்து எல்லா கிறிஸ்துவ ஜனங்களும் புரிஞ்சுக்கணும். மனம் திரும்புங்க, இது அவரோட கிருபையின் பிரமாணத்துல இருக்கிறதுனால அவரோட கிருபை நம்மளுக்கு வேணும்னாக்கா அந்த நினைப்பாவது நம்மளுக்கு இருக்கணும். நம்ம பாவம் செஞ்சுக்கிற நினைப்பாவது இருக்கணும். அப்பதான் அவரோட கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பாவத்துக்காக நம்ம விசாரப்படுகிறோமா, இந்த விசாரம் நம்மளோட உள்ளத்தை பழகி பெறுகிறதா, இயேசுக்காக நமக்கு ஆறுதலா இருக்கிறாரு. தேவனே என் உள்ளத்தில் நீங்க வந்து மாற்றங்கள் தாரும் ராஜா அப்படி ஒவ்வொருத்தரும் கேளுங்க. என் பாவங்களை வந்து மாற்றுங்கள், என்னோட மீறுதல்களை முதல்ல மாற்றுங்கள், எனக்கு ஒரு புதிய இருதயம் தாருங்கள் என்று நம்ம எல்லாருமே வந்து இந்த செய்தி கேட்கிற எல்லாருமே கெஞ்சி கேட்போம் ஆண்டவர்கிட்ட. நம்மளோட மீறுதலுக்கு வந்து அவருக்காக நமக்கு ஆறுதல் படுத்துவாரு. அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டு அவர் பாவ அறிக்கை நம்ம பண்ணி விடுதலை ஆயிடணும். நிச்சயமா இயேசு வந்து நம்மளுடைய உள்ளத்தில் வருவாரு, நம்மளோட வாழ்க்கையை மாத்துவாரு, நமக்கு ஒரு புதிய இருதயம் தருவாரு. நம்மளோட விசாரங்கள் வந்து அவர் எடுக்கிறதுக்கு விரும்புறாரு. இன்னைக்கு அவர் எடுக்க விரும்புறாரு. நம்மளோட பாவ வார்த்தை நீக்க விரும்புறாரு. நமக்கு வந்து ஒரு புதிய உள்ளத்தை கொடுக்க விரும்புறாரு. ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து அவர்கிட்ட மன்றாடி அவரோட பாதத்துல விழுந்து
இருந்து பாவ அறிக்கை பண்ணுங்க. நம்ம மற்றவர்களுக்காக வந்து அவங்களோட எதிர்க்கு வந்து நம்ம வந்து தப்பா பேசியிருக்கலாம், மற்றவரோட இருதயத்தை வந்து நம்ம புண்படுத்துற மாதிரி பேசியிருக்கலாம், ஆண்டவருடைய காரியத்துக்கு விரோதமா நம்ம நடந்திருக்கலாம். அது என்ன நீங்க பண்ணியிருந்தாலையோ தயவு செஞ்சு பாவ அறிக்கை பண்ணி விடுதலை ஆயிடுங்க. ஸோ எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு முடிவு எடுப்போம். கர்த்தாவே, என்னோட பாவம் மலை போல இருக்குது அப்பா. ஆண்டவரே, என்னோட பாவங்கள் நீங்க மன்னிச்சிடு ராஜா. என்னோட பாவத்தை நீங்க எல்லாம் மன்னித்து ஆண்டவரே அதை தயவு செஞ்சு மறந்துடுங்க ஏசப்பா. என்னை வந்து பரிசுத்தமாக்கு ஏசப்பா. அப்படி ஒவ்வொருத்தரும் கேளுங்க. ஏன்னா இந்த தேவன் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தாங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட எல்லாரும் வந்து பாவ அறிக்கை பண்ணி பாவத்துல இருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரேன்னு கேட்கறதுக்குள்ளோ அப்ப அவர் ரத்தமே சிந்தல. ஆனா அவர் வந்து உயிரோட மாம்சத்துல நடமாடிட்டு இருந்தாரு. அவர் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படியே அவங்க வந்து அப்படியே ஆதரவா அப்படியே அணைச்சிட்டு தன்னோட ஒரு தாய் தன் பிள்ளைகளை அணைக்கிற மாதிரி அப்படியே அணைச்சிட்டு, மகளே உன்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போமா, அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கிற ஆண்டவர் இன்னைக்குமே உயிரோட இருக்கிறாரு. ஸோ கிருபையின் பிரமாணத்துல இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஸோ அவர் மூலமா வந்து நம்ம வந்து பரலோக ராஜ்யம் சேர்ந்தோம். ஸோ அந்த ரத்தத்தினால நம்மள கழுவப்பட்டு ஒருத்தர் ஜலத்தினாலும் ஆவினாலும் பாவம் வந்து அறிக்கை பண்ணி ஜலத்துல முங்கி எந்திரிச்சா விட்டா அவங்களுக்கு பரலோக ராஜ்யமே திறக்காதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ பரிசுத்த ஆவியானவர் துணையில நீங்க இருந்து பரிசுத்தமாக்கிக்கோங்க. உங்க உள்ளத்தை வந்து பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. ஏன்னா நம்மளோட உள்ளத்துல வந்து கிறிஸ்து இருக்கிறாருங்க. அவர் உயிருள்ள கடவுள் இருக்கிறாரு. பாவ அறிக்கை பண்ணி விடுதலை ஆயிடுங்க. ஸோ வேதம் சொல்றது பிலிப்பியன் 1:2 கிறிஸ்துக்குள் அந்த ஆறுதலையும் அந்த தேர்தலையும் அந்த திடனையும் 3ஐயும் வைத்திருக்கிறார். அதாவது என்னன்னாக்கா கான்சலேஷன், கம்ஃபர்ட், என்கரேஜ்மெண்ட். ஸோ இந்த 3 விஷயத்தை வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம உள்ளத்துல வந்து பாவ அறிக்கை வந்து நம்ம பண்ணிட்டு அதை உணர்ந்து நம்மளோட சிந்தனையை நம்ம மாத்திட்டு கர்த்தரோட காரியங்கள்ல வந்து நம்ம நடப்போம். கடைசியா லாஸ்ட் ஒரு வசனத்தை படிச்சுடுவோம். சங்கீதம், என் வழிகளை சிந்தித்துக் கொண்டே என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். ஆமென். இதுதாங்க கடைசியா. நீங்க எவ்வளவு ஒரு 100 வருஷம் ஆனாலும் சரி, நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த 100 வருஷத்துல நீங்க என்னென்ன பண்ணி இருக்கிறீங்கன்னு சொல்லி, நன்மை தீமை எது பண்ணியிருந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து கடைசியில வந்து நீங்க மனம் திருந்தி நீங்க வந்து பாவ அறிக்கை பண்ணி விடுதலை ஆயிட்டீங்க. அந்த சிந்தித்து பார்த்து உங்களோட வழிகளை சிந்தித்து பார்த்து கர்த்தரோட பாதையில வந்து உங்களோட காலத்தை இருக்குங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் வழி. இந்த பாவங்களுக்கு இதுதான் வழி. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த பாவங்கள் பத்தி ஒரு நல்ல செய்தி ஆண்டவரே என் மூலமாக நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டு ஆண்டவரே இப்ப எங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு ராஜா. நாங்க செஞ்ச பாவங்கள் ஆண்டவரே, நாங்க ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்குள்ள நாங்க ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறோன்றது நாங்க அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அங்க போய் பரலோக ராஜ்ய கேட்டுட்டு நின்னாலே நாங்க அழுதுட்டு இருப்போம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களோட கண்ணீரை நீங்க அந்த இடத்துலயும் வந்து தொடுக்கிறீங்க ஏசப்பா. ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் உங்களோட பாதத்தை நாங்க கழுவணும் ஏசப்பா. எங்களோட குற்றத்தை நாங்க உணர்ந்து நாங்க மனஸ்தாபப்பட்டு நாங்க பரிசுத்தமாகணும் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, எங்களோட துணிகரமான பாவத்துல இருந்து எங்களை விலக்கி நீங்க காத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோட உள்ளத்திலேயே நீங்க தங்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு எந்த ஒரு தீமைகளும் ஆண்டவரே, எங்களுக்கு கெட்ட சிந்தனைகளும் பாவத்தை நோக்கி நாங்க போகாதபடி ஆண்டவரே உங்களோட பரிசுத்த வழியை எங்களை நீங்க நடத்தணும் ராஜா. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஜெபத்துல கலந்துக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை ஆகி ஆண்டவரே அந்த உள்ளத்தை நீங்க ஆட்கொள்ளணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க உள்ளத்தை நீங்க ஆட்கொள்ளணும் ஆண்டவரே. அவங்களோட வாழ்க்கைக்குள்ள நீங்க நுழையணும் ஆண்டவரே. அவங்களோட உள்ளத்துக்குள்ள நீங்க நுழையணும் ஆண்டவரே. அவங்கள பரிசுத்தமாக்குங்க ராஜா. ஒவ்வொருத்தரோட உள்ளத்தில் ஆண்டவரே நீங்க எழுந்து நீங்க ராஜ்யம் செய்யணும் பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, கிறிஸ்துவின் ஜீவனை ஒவ்வொருத்துக்குள்ள நான் அனுப்புகிறேன் ஆண்டவரே. அவங்களுக்குள்ள உங்களோட தெய்வீகம் இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களோட சந்தோஷம், சமாதானம், நீதி, உண்மை இறங்கட்டும்
இருக்கட்டும் ராஜா. அவங்களோட வழியை நீங்க செம்மையா படுத்த போறதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.